சேலத்துக்கான ஸ்பெஷல் தட்டு வடை. மூளை கிடக்கு, ஈரல் கிடக்கு, தவா ஃப்ரை இருக்கு, போட்டி இருக்கு, சூப் இருக்கு, ஒரு கிரீன் மசாலா இருக்கும். பட் கிரீன் மசாலா இல்லையா, இது எல்லாத்தையும் இந்த வயிற்றுல இறக்கினா நாளைக்கு என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. இது லிவர், மூளை, ஒரு சூப்பு, அது மட்டும் போய் கொடுங்க. குவாலிட்டியாக கொடுக்குறோம், தரமாக கொடுக்குறீங்க. அது 100 கிராம் வந்து 60 ரூபாய்க்கு. பீஃப் சூப் சரியா? பீஃபோட வால் சூப். வால் சூப்பா? அது சொல்ல விட்டிய வாக்கு பாலா. எஸ், இதுதான் வந்து ஆட்டுண்ட மூளை. மீல்ஸ் ஒன்று இருந்தா இது போட்டு அடிக்கிறதுக்கு நல்ல சைட் டிஷ். மீல்ஸை விட பரோட்டா கூட. சுற்றி எவ்வளோ க்ரௌட் வந்து 2 பேரை முன்னால அடிக்கடி சுடு தண்ணி குடிக்க வேண்டியதாக இருக்கு. வயிறு சமைக்கிறது இல்லை, வயிறு ரொப்பின மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கு. ஆனால் சாப்பாடு சமைக்கிறது இல்லை. இப்படி கணக்க பிரச்சனையில் இருந்து நாங்கள் ஏன் ரோட்ல சாப்பிட்றோம்னு நீங்கள் கேட்கலாம். சேலத்தின் மிக ஸ்பெஷலான தட்டுவடை செட்டு. இவ்வளோ காலம் நான் இந்தியாவில் இருந்ததை பொறுத்த மட்டும் இந்தியாவில் வந்து சாப்பாட்டு கண்டு நீங்கள் பெருசா செலவழிக்க தேவையில்லை. என்னத்தை சாப்பிட்டாலும் நீங்க செவை பண்ணலாம். ஒரு நாளைக்கு ஒரு வணக்கம் எல்லாருக்கும். இப்ப நாங்கள் தமிழ்நாட்டுல சேலத்துல பொன்னம்மாப்பேட்டை கேட் பொன்னம்மாப்பேட்டை என்ற இடத்துல நிற்கிறேன். இங்கால சேலத்துல மிகவும் ஃபேமஸான உணவுண்டேக்கு கூடுதலாக சொன்ன வந்து இந்த சேலம் தட்டு வடை ஃபேமஸ். இந்த தட்டு வடை வந்து வேற எங்கேயும் வந்து நீங்கள் எடுக்கலாது. சேலத்துல சேலத்தோட டேஸ்ட் வராது. சேலத்துல டேஸ்ட் வராது. இப்போ எங்கட ஊர்ல வந்து தட்டு வடை என்ன வந்து இந்த கருத்துற வடையை தான் சொல்லுவாங்க. இந்த உளுந்து எல்லாம் போட்டு அதை தட்டி தருவாங்க. அரிசி மாவுல ரெடி பண்ணுவாங்க. தட்டு வடை செட்டுக்குன்னு தனியா வடை, அது தட்டையே வேறதான் ரெடி பண்ணுவாங்க. தட்டையே வேறதான். இந்த மாதிரி இருக்குமென்று கூட எனக்கு அந்த நினைப்பு வேற இல்லை. தட்டு வடைன்றோட உடனே நாங்க எங்கட ஊர்ல பருத்துற வடை, அப்படி வடை அந்த ஒரு கான்செப்ட் பெரிய அது சின்னதாக தட்டை போடுறதா. ஸோ மேபி அங்கே அப்படி தான் சொல்கிறாங்க. இங்கே வந்துட்டு தட்டு வடைன்றது தட்டு வடை செட்டுக்குன்னே, தட்டு வடை பெருசாக இருக்கும். தட்டு வடை செட்டுக்குன்னே சின்ன சைஸில் பட்டரியாக நல்லா இருக்கும் சாப்பிடும் போது. அந்த கஞ்சி ஃபீல். அது என்ன உருவானது? அது யார் உருவாக்குறாங்களோ அந்த அளவுக்கு யாஜுமே. நான் ஸ்கூல் படிக்க இப்போ 10 வருஷம் இருக்கும் என்னோட திங். அப்போ தான் இது வந்துட்டு பூம் ஆக ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் சேலம்னாலே அதுக்கப்புறம் மாங்காய் அந்த நினப்பு போனது தாங்கி இப்போ தட்டோட செட்டுன்ற நிலைமைக்கு வந்து நிற்கும். அதோட சேலம்னா வந்து இந்த மாங்காய் மாம்பழம் சேலத்து மாம்பழம் நீலாதடி என்ன மாதிரி அந்த பாட்டில் வந்த மாதிரி மாம்பழம் சரியான ஃபேமஸ். சரியான சீப்பா ஒரு கிலோவே வந்து இங்க மண்டி இருக்கு. இங்க ஹோல்சேல் மார்க்கெட்ஸ் இருக்கு நிறைய. ஏன்னா சேலத்தை சுற்றி இந்த சீட் இப்போ மாங்காய் சீசன் இப்போதான். நாங்கள் தங்கி இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் மாங்காய் மண்டி பார்த்தீங்களா இல்லையா? ஸோ அங்கேருந்து நிறைய வியாபாரி இங்கே வந்து எடுத்துகிட்டு போவாங்க. இங்கே சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். நல்ல வெரைட்டிஸ் இருக்கும். இப்போ சைனா தான் பெரிய பெரிய மாங்காய் இருக்குல்ல, சேம் லைக் இங்கேயும் இருக்கும். டேஸ்ட்டும் டிஃப்ரெண்டாக இருக்கும். என் கூட சொல்லிட்டே தான் இப்போ வாங்கின நல்லா இருந்தது. அது அதே வாங்கினது. அப்போ நாங்களும் சாப்பிட்டு பார்த்தோம். மாங்காய் வித்தியாசம் என்னது. இப்போ என்ன சம்பவம்னா வந்து இந்த சைட் ஃபுல்லாகவே வந்து ரோட்டு கடைகள், ஸ்ட்ரீட் ஃபுட் தான் வந்து கணக்கு இருக்கு. இன்றைக்கு இரவு நாங்கள் ஒரு குடி ஒன்று பிடிக்க போகிறோம். நாளைக்கு விடிய என்ன நடக்குமோ தெரியல. இருந்தாலும் அந்த சேலத்துக்கான ஸ்பெஷல் தட்டு வடையை வந்து டேஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னால் கொஞ்சம் லைட்டாக பசிக்கிற மாதிரி இருக்குது. இதில் வந்து சின்ன ஸ்நாக்ஸ் அதோட இந்த பீஃப் சில்லின்னு சொல்லிடணும். அது பீஃப் சில்லியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா இடத்துலையும் ஸ்பெசிஃபிக்காக கிடைக்காது. இங்கே ஒரு சில இடத்துல கிடைக்கும், ரெண்டாவது இங்கே கிடைக்கும். இப்போ இந்த சைட் பார்த்தா ஒரு சில பிளேசஸ்ல பர்டிகுலராக மெயினாக கிடைக்கும். ஓல்டு பஸ் அண்ட் சைட்லேயும் நிறைய கிடைக்கும் உங்களுக்கு. இங்கே ஓரளவுக்கு மற்ற இடத்துக்கு போனீங்கன்னா இப்போ ஸ்ரீரங்கம் சம்திங் அந்த பக்கம்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு சான்ஸ் கிடையாது. ஆனால் சேலம் அப்படி கிடையாது. எல்லா இடமும் எல்லா ஃபுட்டும் இங்கே கிடைக்கும். சரி, அதான் பீஃப் சில்லியும் வந்து இங்கே ஃபேமஸ். அதோட 100 கிராம் 60 ரூபாய்க்கு பீஃப் சில்லி தான் பிடிச்சது. அதை விட வேறு என்னென்ன ஐட்டங்கள் கிடக்கு? மூளை கிடக்கு, ஈரல் கிடக்கு, தவா ஃப்ரை இருக்கு, போட்டி இருக்கு, சூப் இருக்கு, ஒரு கிரீன் மசாலா இருக்கும். பட் கிரீன் மசாலா இல்லையா, இது எல்லாத்தையும் இந்த வயிற்றுல இறக்கினா நாளைக்கு என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது இருக்கு. சரி, போய் இங்கே முதல் டேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு பிறகு நாங்கள் வந்து அங்கால சேலம் தட்டு வடையை வந்து டேஸ்ட் பண்ண போகிறோம். சரியான க்ரௌடாக இருக்குது. அந்த கடையை பார்த்தீங்கன்னா அது தெரியும். நேற்று வந்த டைமிங் பிள்ளைக்கு 10 மணிக்கு மேலே 10:30 ஆகிட்டு. அப்போ எல்லாருமே வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டோம். அதனால இன்றைக்கு இந்த சேலம் தட்டுவடைய வீடியோ எடுக்கணும்னு இந்த இடத்துக்கு நிற்கிறோம். தொடர்ந்து பாருங்க. அதோட எங்கள் சேனலுக்கு வந்து ஏற்பு சார்ந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஷெஃப் பிரகாஷ் வந்து பிரகாஷ் வியூ சேனல் வச்சிருக்கேன். ஸோ அதையும் வந்துட்டு அப்படியே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணுங்க. போய் சப்ஸ்கிரைப் தட்டி விடுங்க. வா, நம்ம அப்படியே கீழே அலெக்ஷன் ராக்ஸ்னு கமெண்ட் மட்டும் போட்டு விடுங்க. வா, எத்தனை பேர் பண்ணுறீங்க. இது லிவர், மூளை,
ஒரு சூப்பு அது மட்டும் போய் கொடுங்க. சப்பாத்தி அந்த மாதிரி எதுவும் இல்லையா? ஓகே ஓகே ஓகே. சில்லி இருக்கு, ஈரல் இருக்கு, மூளை இருக்கு. அதான் நண்பர் சொன்னார் வந்து உங்களோட கடையில எல்லாமே பார்ட்ஸ் பார்ட்ஸா பிரிச்சு போட்டுருவீங்க. எல்லாமே நாங்க வந்து ஒரு கடையில சில்லி மட்டும் தான் டேஸ்ட் பண்ணினோம். ஆனா சேலம் வந்தா இது எல்லாமே டேஸ்ட் எல்லாமே எல்லா டிஷ்ஷுமே எல்லாமே இருக்கு. பீஃப்ல எல்லா பார்ட்ஸுமே இருக்கு. எல்லா பார்ட்ஸுமே இருக்கு. எவ்வளவு காலமா இந்த கடை வச்சிருக்கீங்க? நம்ம ஒரு 2 இயர்ஸா ரன் பண்ணிருக்கோம். 2 இயர்ஸா தான். 2 இயர்ஸாவே இவ்வளவு என்னென்ன ஃபேமஸா வந்தது? ஆனா 2 இயர்ஸ்ல என்ன குவாலிட்டியா கொடுக்குறோம், தரமா கொடுக்குறீங்க. அது 100 கிராம் வந்து 60 ரூபாய்க்கு எல்லா டிஷ்ஷுமே 100 கிராம் 60 ரூபா. சரியான க்ரௌட் ஒன்று வருது. ஓகே, நாங்க இன்னைக்கு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம், பார்த்துட்டு சொல்றோம். சேலம்னா வேற என்ன ஸ்பெஷல்? சேலம்னா மாம்பழம் சொல்லுவாங்க. மாம்பழம், தட்டுவடை, தட்டுவடை ஃபுட்டு எடுத்தோம்னா தட்டுவடை செட் ஃபேமஸ். காளான் சரி, ஓகே. ஒரு புடியாண்டு பிடிப்போம் இன்றைக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. முதலாவதா எங்களுக்கு வந்திருக்கு சூப். ஆனஜன் சூப் பண்ண பெரிய தட்டுல பெரிய பெரிய எலும்பெல்லாம் போட்டு தருவாங்க. சரி, நீங்க அப்படிதான் நஜனி? இந்த கொத்தமல்லியை மட்டும் வேண்டாம், எல்லாத்தையும். இது வந்து பீஃப் சூப். சரியா? பீஃபோட வால் சூப். வால் சூப்பா? அதை சொல்ல விட்டிய வாக்கு. இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. குடிச்சு பாப்போம். தரமா இருக்கு. கொத்தமல்லின்ற அந்த வாசம் இருந்தாலும் ஆனா அந்த சூப்புண்ட இருக்கு. ஆனா அது அந்த வாசத்தை வந்து இந்த சூப்புண்ட அந்த இதெல்லாம் எடுத்துட்டு குடிக்க தெரியலடா. ஏன்பா எல்லாத்துக்கு இந்த கொத்தமல்லி போடுறீங்க? அதுல கொத்தமல்லி இல்லாம எந்த ஒரு ஃபுட் இருக்காது. மீன் குழம்புக்கே கொத்தமல்லி போடுறோம். அதான் இது வந்து மாட்டுண்ட வாலா, வாலே ரிப்பு, வாலுண்ட வாட்டா, வாலா. எஸ். வாவ், நமக்கு சூப்பு காணும். நல்லா சுடுது. நல்ல தொண்டைக்கு இதுவா சுடுச்சு குடிக்க நல்லா. நம்ம நாட்டு சந்தைக்கு போகிறதுக்கு குடல் குழம்பு கொடுத்தாங்கல்ல, லைக் அந்த மாதிரி ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக நல்லா. ஆனால் ரசத்தின் ஒரு ஃபீல்லாம் பெருது. ஜீர்ணுக்கு தான் சூப்பு கொடுத்துருக்கு. என்னடா கரண்டியால தான் குடிக்கும். ஆரி தான் இருக்கு குடிக்கும். பரவாயில்ல. கொத்தமல்லி இந்த வாசனை அவனுக்கு ஒத்துக்க மாட்டேங்குது. இல்லை, அவனுக்கு வயிற்ற பிரட்டுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். சூப் கொஞ்சம் சுட சுட இருக்கிறபடியே பரவாயில்ல. எவ்வளோ அந்த சூப்? தெரியாத நான் கேட்குறேன். 60 சொன்னாங்க. விலையில் தெரியல. நான் உங்களுக்கு கேட்ட உடனே கேட்டுவியா? அவன் கேட்டுட்டான். அப்போ ஈரெல்லாம் இன்னும் 60 ரூபாய்க்கு தரான். அது இங்க பல்கா அடிப்பாங்கண்ணா. இங்க அதான் நிறைய கடைகள் இருக்கு. பல்கா போய்க்கு அது யூஸ்ஃபுல் தான். நம்ம அங்க போய்க்கு யாழ்ப்பாணத்தில் ஏதோ 1-2 ஆடு தான் மாடு தான் அடிப்பாங்க. அதனால அவங்கள ப்ரைஸ் இது பண்ண முடியாது. அப்படி கிடையாது. இல்லை, அடுத்ததா மெயினான பார்ட் இதுதான் வந்து ஆட்டுண்ட மூளை. ஆட்டு இல்லை கூட மாட்டின மூளை. மாட்டு மூளை, மாட்டு மூளை என்று பேசுறதான் ஞாபகம் வருது. மாட்டு மூளை வந்து சாப்பிட்டு பார்ப்போம். அங்கே நாங்கள் வேணும்னா வீட்டில் வச்சு தான் செய்வோம். நல்லா சொப்டாக இருக்கும். முட்டையோட சிலவோட அடிச்சுட்டு கொடுத்தா மணியாக இருக்கும். அப்படி இல்லாட்டி சின்ன கறி வைக்கவும் மணியாக இருக்கும். இது சில்லி, இது கொஞ்சம் இதுவும் நல்லா தான் இருக்கும். குழந்தை பிள்ளைகளுக்கு இந்த குடிப்பினம் அந்த உடனே செமிக்கும் வேண்டு. இது வந்து சில்லி. இங்கே பாருங்க எப்படி இருக்கு, நல்ல சொப்டாக இருக்கு. இதுதான் அந்த மாட்டினுடைய மூளை பார்ட்ஸ். அட்டகாசமாக இருக்கு. கனகாலத்துக்கு பிறகு நான் மூளை சாப்பிட்றோம். கனகாலத்துக்கு அப்புறம் நானும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் சாப்பிட்றேன். ரொம்ப வரதில்லை. பக்கத்துலக்கே மேகி போடுவாங்க. மேகி வேணா வாங்கி தரேன். போய் ஹீட்டர் வச்சு சூடு பண்ணி ஒரு சாப்பிட்டுக்குவோம். அவ்வளோ சாப்பிட்டா நல்லா வெந்திருக்கு, நல்லா இருக்கு. உள்ள அந்த ஸ்பைசி இந்த ஆனியன் கூட சாப்பிடும்போது இதில் வந்து இந்த மிளகு தூளும் போட்டிங்கன்னா அது வெங்கட மிளகு தூளை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இதுக்குன்னே டாப்பிங் தனியாக அவங்களை ரெடி பண்ணுறது. பப்பாசி போட்டு இந்த சாப்பிட்டு பார். நல்லா இருக்கு. சாப்பிட்டு போயிடறான். ஒன்று சாப்பிட்டு பார். ஒன்று. அடுத்தது என்ன வந்திருக்கு? ஆட்டோட ஆட்டோட லிவர். ஆட்டுக்கு போறீங்க. ஆடு மாடு சொல்லி சொல்லி பழகிடுச்சுடா.
மாடு எங்கட மக்கள் வந்து பேசுவாங்க டேய் மாடு தின்றியாடா என்று மாட்டோட அது வந்து வெறும் சாப்பாடு மட்டும் தான் சில பேருக்கு வந்து சாப்பிட விருப்பம் இல்லாட்டி அது உங்களுடைய விருப்பம் எங்களுடைய விருப்பம் வேண்ட உணவுகள்ல கட்டுப்படுத்தக்கூடாது சரி இது மாட்டுன்ற ஈரல் அதுக்கு மேல கோடிங் போட்டு பொரிச்சிருக்கணும் நல்ல சொஃப்டா இருக்கு இது வந்து 60 ரூபா ஈரல சும்மா அந்த வெள்ளைக்கறி மாதிரி தேங்காய் பால் விட்டு வேகினாலே அந்த மாதிரி இருக்கும் ஸ்பைசியா மசாலா போட்டு மேல ஏதாவது டாப்பிங் போட்டு இதுல வந்து நல்ல ஒரு மீல்ஸ் ஒன்று இருந்தா இது போட்டு அடிக்கிறதுக்கு நல்ல சைட் டிஷ் மீல்ஸை விட பரோட்டா கூட ரோல் பண்ணி அடிச்சா அந்த மாதிரி இருக்கும் எல்லாம் பாசல் பண்ணி கொண்டு போய் நல்ல முட்டை பொரியல வச்சு இது சாப்பிட்டாதான் உங்க புட்டுலாம் கிடையாது வாய்ப்பில்லை ராஜா பரோட்டா வேணா வாங்கி தரேன் இந்த புட்டு கேட்டா மாவே அவிச்சிட்டு தராங்க வித்தியாசமா இருக்கு நல்லா இருக்கும் ஆனா கொஞ்சம் ஒயிலியா இருக்கு இப்படி ஹெல்த்துக்கு நீங்க பாக்குறீங்க இந்த மாதிரி விஷயங்கள்ல சாப்பிடலாம் பக்கம் வந்துடாதீங்க டேஸ்ட் நல்லா இருந்தா ஹெல்த் பிரச்சனை ஆகும் ஹெல்த் பிரச்சனையா இருந்தா டேஸ்ட் நல்லா இருக்கா மானத்தை ஒரு லைஃப் எல்லாம் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டே இருக்க வேண்டியதான ஒரே லைஃப் எப்படியாவது சாப்பிடலாம் மூளை ஈரல் அடுத்த வந்து சிவரொட்டின்னு சொல்லுவோம் அதுவும் வந்து இருக்கான் ரொட்டி நமக்கு முடிஞ்சிட்டு நமக்கு இல்லைன்னுட்டாங்க என்ன சொல்ற பங்கு நேரமா ஒரு இருக்கலாம் அப்ப அடுத்தது சில்லி பீஃப் செட்டிநாடு வருவல் செட்டிநாடு வறுவலா சில்லி பீஃப் சொல்லலையா சில்லி பீஃப் இருக்கு அது அது கடைசியாக சாப்பிடும் அது தனியாக சூச்சம் இருக்கு சுட சுட சாப்பிட அதுவும் இந்த ரோட் சைடில் இவ்வளோ க்ரௌடை பார்த்து கொண்டு ஒரு காற்று பண்ணி கொண்டு பார்த்தீங்கன்னா தெரியும் பின்னாடி எவ்வளோ க்ரௌடு இருக்காங்க அவரும் பிஸியாக இருக்காரு அடுத்ததா எங்களுடைய செஃப் சொன்ன விஷயம் செட்டிநாடு வறுவல் இருக்கார் பீஃப் வறுவல் நம்ம ஆக்சுவலாக கேரளா போய்க்க பரோட்டா போகிறாங்க இதில் கட்டாயம் கொத்தமல்லி மணக்கம் தானே இல்லை இதில் இருக்கா கொத்தமல்லி மணக்கல பீஃப் வறுவல் மெல்டின் மவுத் கரெக்டாக இது உள்ள மணக்குதுரா கொத்தமல்லி எனக்கு வரல மேபி உங்களுக்கு ஆனால் பீஃப் நல்ல சொப்பாக இருக்கு வாயில் போட்டோன்னு காரங்க வாயில் போட்டோம்னா கரையிற மாதிரி நல்ல சொப்பாக நல்லா இருக்கு குக் பண்ணியிருக்காரு ஆனால் அந்த மாதிரி உரைப்பெல்லாம் இல்லை கலர் மட்டும்தான் அந்த மாதிரி தெரியவே தவிர உரைப்பு கிடையாது வந்து ஜெர்னு சொன்ன மாதிரி அது சைடிஷாக வேண்டி கொண்டு போய் நல்ல மீல்ஸோடு சாப்பிட நல்லா இருக்கும் ஆனால் இங்கே சுற்றி இருக்கிற எல்லாமே இதே மீல்ஸாக வந்து சாப்பிட வந்தீங்க சரி இங்கே நான் அப்போவே நான் ஸ்கூல் படிக்கிறேன் 1/4 கிலோ சில்லி மட்டுமே சாப்பிடுவேன் 1/4 கிலோ கில்லி சாப்பிடுவீங்க சுற்றி எவ்வளோ க்ரௌட் வந்து 2 பேரை முன்னால் அண்ணா வந்து பிஸி ஆகிட்டார் ஆனால் இங்கே வந்து நல்ல தட்டு வடை இருக்கல்லோ அந்த தட்டு வடை வாங்கி நடுவுக்கல்ல இந்த மூளை பொரியல் இந்த பீஃப் பொரியல் எல்லாம் வச்சு அந்த மாதிரி உனக்கு நல்ல ஒரு எக்ஸிக்யூஷன் இருக்கு பார்ப்போம் ட்ரை பண்ணுவோம் அடுத்ததா ஸ்பெஷல் வந்துட்டு இன்றைக்கு நாங்கள் அந்த மாட்டினுடைய எல்லா பார்ட்ஸையும் வந்து சாப்பிட்டதா ஒரு ஃபீலாக இருக்கு உடல் சாப்பிடல கல்லீரல் சாப்பிடல இருக்கு அது வருவலா இருக்கு அது முடிஞ்சிட்டு அவர்கிட்டயும் அந்த டைம் தான் கிடைச்சிட்டு இதே பிரச்சனையா இது வந்து சில்லி பீஃப் ஆனா எல்லாத்துக்கும் வந்து இந்த கோடிங் போட்டு பொரிக்கிறாங்க அதான் பிரச்சனை நீங்க ஸ்பெஷலா மணக்காடு மசாலா பிராண்ட் இருக்கு அந்த பிராண்ட் நான் நினைக்கிறேன் வந்து இந்த கோடிங் போடுறதுக்கு வந்தவுடன் நினைச்சுனா மட்டும் துண்டு சின்னதா இருக்கும் கோடிங் போட்டா துண்டு பெருசா ஃபீல் ஆகும்ட்டு ஆனா எப்படி இல்லை துண்டு பெருசா தான் இருக்கு ஆனா இருந்தாலுமே வந்து இந்த மசாலா அதுதான் மசாலா அந்த மேலே போகிற கோட்டிங் தான் மசாலா அதான் மசாலா பிடிக்கும் இன்னும் காரமாக இருக்கு இந்த செத்தமிளகா அந்த இது வந்து தனி அடிக்க தனிமிளகாண்ட ஆனால் என்னடா வந்து இந்த கடையில் சாப்பிட்றதுக்கு இந்த ஒயிலியான சாப்பாடு சாப்பிட்றதுக்கு இந்த நெஞ்சுக்கு வந்து அரிக்கிற ஒரு ஃபீலாக இருக்குது அது ஒரு பெரிய பிரச்சனை அடிக்கடி சுடு தண்ணி குடிக்க வேண்டியதாக இருக்குது வயிறு சமைக்கிறது இல்லை வயிறு ரொப்பின மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது ஆனால் சாப்பாடு சமைக்கிறது இல்லை இப்படி கணக்க பிரச்சனையில் இருந்து நாங்கள் ஏன் ரோட்டில் சாப்பிட்றோன்னு நீங்கள் கேட்கலாம் சாப்பிட்றோம் முதலாவது ஒரு அனுபவம் போனால் வராது வந்த நேரம் அதை ஒருக்கா ட்ரை பண்ணி பார்த்துருங்க அப்படியே வருவோமா எப்போ வருவோம்லாம் தெரியாது வந்தாலும் இதே மாதிரி நல்ல சூப்பராக தான் இருக்கு இது 100 கிராம் 60 ரூபாய் அப்படின்னா இலங்கை காசு எவ்வளோ வருது காரணம் 240 ரூபா 200 ரூபா வரும் 200 ரூபாய்க்கு இந்த சில்லி பீஃப் ஆனால் இதே நாங்கள் அங்கே செய்தால் அந்த 200 ரூபாய் கொடுக்க இல்லாமா இல்லை வாய்ப்பு இல்லை ஏன்னா கிலோவே அங்கே 2500 3000 சம்திங் இங்கே கிலோ எவ்வளோ இங்கே 300 400 350 அந்த 400 ரூபாய் பீஃப் வந்து 400 ரூபாய் கிலோ அப்படி கிடைக்க ஆயில் விலை அங்கே சொல்லவே தவிர ஆயில் விலை கூட கேஸு
இந்த காஸ்ட்டுக்கு ஒர்க் அவுட் பண்ண முடியாது. ஆனால் இங்கே சும்மா நார்மலாக எல்லாம் இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் கடையெல்லாம் நார்மலாக இயங்க விட்டுருக்கணும். எங்களோட பக்கங்களில் வந்து அந்த ஹெல்த்து ஒரு அந்த ஹெல்த்தை வந்து ஸ்ட்ரிக்டாக பார்க்கணும். இங்கேயே FSSAI சர்டிஃபிகேட் வச்சிருக்காரு வச்சுக்கலாம். ஆனால் இப்போ இன்ஃபெக்ஷன் வரை வேணுமா? ரேரா போல எப்போ வந்திருக்காங்க. எங்களோட ஊருக்கு அடிக்கடி வருவாங்க, ஒரு ஹெல்த் சர்டிஃபிகேட் வச்சுக்கணும், அடிக்கடி வந்து செக் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே நார்மலாக இயங்க விட்டுருக்கணும். அதான் இப்படி கணக்கு ஸ்ட்ரீட் ஃபுட் எல்லாம் இருக்குது, நல்லா இருக்கும். வந்தால் டேஸ்ட்டுக்கு நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். என்ன சொல்லுவோம்? கண்டிப்பாக. செஃப் நீங்கள் சொல்லுங்கள், இதுக்கு எவ்வளோ கொடுப்பீங்க? 10 வந்தால் கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி ஹவு டு மேக் சில்லி பீஃப் அடிச்சு நீங்கள் வீடியோ வரும், அதில் வந்து செய்து வேறுங்க. அதில் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரிலாம் வராது, அது வித்தியாசமாக வேறு மாதிரி போகும். டோன்ட் ட்ரை இட் அவுட். அதுக்கு அவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறது நீங்கள் வந்து சமைச்சு நீங்கள் டேஸ்ட் பண்ணிட்டு போகிறோம். அதுக்காண்டி டிக்கெட் போட்டு சேலமாக வேறு முடியாது. பட் மேபி இன்கேஸ் ஃபியூச்சரில் வேணால் ட்ரை பண்ணுறேன், அப்லோட் பண்ணேன். சாப்பிட்டு வயிறே ஃபுல்லாக இனிமேவே நம்பிட்டு எனக்கும். பின்னால் பார்த்தீங்கன்னா க்ரௌடை பாருங்க, வரையவே இல்லை. அப்போது நம்ம கூட்டிட்டு வரைக்கும் இருந்த க்ரௌடோட வரைக்கே ஒரு 10-5 பேர் தான் இருந்தாங்க. இப்போ அடுத்ததான் நாங்கள் முக்கியமான ஒரு இடத்துக்கு போக போகிறோம். அந்த சேலம் தட்டுவடைன்னு சொல்லிடுவேன். அந்த தட்டுவடையை வந்து நாங்கள் டேஸ்ட் பண்ணுறதுக்காண்டி போக போகிறோம். சேலம் தட்டுவடை செட்டு. தட்டுவடைன்றது வேற, தட்டுவடை செட்டுன்றது. தட்டுவடை செட்டா என்ன மாதிரி அந்த செட் இருக்குன்னு பார்ப்போம். சேலத்தின் மிக ஸ்பெஷலான தட்டுவடை செட்டு இது. என்ன ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆச்சுல, அதான் ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆகிட்டு. ஆனால் அங்கே சித்தப்பாட்டை கேட்க சேலம் வரைக்க தட்டுவடை டேஸ்ட் பண்ணுங்க. தட்டுவடை வந்து வித்தியாசமா இருக்கும். சேலத்தில் மட்டும்தான் வந்து இந்த டேஸ்ட் கிடைக்க மாட்டவர். அந்த தட்டுவடை இதுதான் பாருங்க. நான்வெஜ் தட்டுவடைன்னு பெரிய தட்டுவடையா இருக்க மாட்டேன். அதான் சொல்றேன், இதுக்கு ஸ்பெஷலாக ரெடி பண்ணுறது இதுதான். சைஸே சின்னதாக இருக்கும். இதில் இருக்கிற இதை பாருங்க எப்படி இருக்குன்ற ஒரு செட் அப்படியே தூக்குவோம். இது வந்து செட்டாக தான் வருமா தெரியாது. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த இவ்வளோ தான் வந்து இந்த செட் ஒரு தட்டுவடை செட். ஆனால் இதில் வந்து இந்த கொத்தமல்லியில எல்லாம் வந்து தாராளமாக போட்டு வச்சுக்கிறாங்க. கரட் போட்டு வச்சுக்கிறாங்க, வெங்காயம் போட்டு வச்சுக்கிறாங்க, லைட்டாக பீட்ரூட், மற்றது வேறு ஆனியன், மசாலா, தக்காளி, டொமேட்டோ வேறு. சரி, அப்போ ஒரு வெஜிடபிளோட சேர்ந்த ஒரு இது. சரி, இந்த செட் தான் வந்து மிக ஆவலுடன் சேலத்தின் ஸ்பெஷல் தட்டுவடைன்னு சொன்னவன் எடுத்து அப்படியே வாய்க்கில் வச்சு பார்ப்போம். அந்த சாண்ட்விச் லைக் மினி சாண்ட்விச் மாதிரி தான் ஆல்மோஸ்ட். கொத்தமல்லி இந்த வாசம் மட்டும் இல்லாட்டி இது நல்லா இருக்கப்பட்ட ஃபீல் அது உங்களுக்கு. பட் எனக்கு இங்கே பழகிட்டு கொத்தமல்லி எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறதுனால. சரிண்ணா, இப்போ பருத்திர வடை 2 பருத்திர வடைக்கு நடுவில் இந்த வெஜ்ஜீஸை வச்சு சாப்பிட மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. மொறுமொறுப்பாக இருக்குது. மேலே இருக்கிற மொறுமொறுப்பும் அதாவது ஸ்பைசி சட்னி, ஸ்வீட் சட்னி, ஒரு சில ஸ்பைசி சட்னி இருக்கும், க்ரீன் சட்னியும் கீழே வந்துட்டு அந்த சட்னி எல்லாமே மிக்ஸ் பண்ணிடும். அந்த சட்னி தான் மேட்டர், அந்த லேயரில் வைக்கிறது வித்தியாசமாக இருக்கும். மரக்கு மேலே அடித்த உடனே இந்த அதுக்கப்புறம் வெஜ்ஜியை சாப்பிடுங்க, அந்த சாறு வர்றது. அதுக்கப்புறம் அந்த கொத்தமல்லி ஃப்ளேவர் இதில் உங்களுக்கு மேபி பிடிக்காம இருக்கலாம். இங்கே இருக்கிறதுக்கு கொத்தமல்லி அது வந்து சாப்பிடும்போது மோர் ஃப்ரெஷ்னஸ், நல்ல ஒரு ஃபீல் இருக்கும். நல்ல ஒரு ஃபீல் ஒன்று வேணும். நல்லா இருக்கு. வந்தால் கட்டாயம் ட்ரை பண்ணுங்க. இதை ஒருத்தர் மட்டும் சாப்பிட மாட்டான், முன்னுக்குள்ளே இருக்க தாவர உண்ணி. ஏன்னா அவனுக்கு கொத்தமல்லினாலே அலர்ஜியாக தெரியுது. இது கொஞ்சம் ஆயிலியாக இருந்தாலும் ஆயிலே கிடையாது. இது மட்டும் ஃப்ரை பண்ணுறது மட்டும் தான், வேறு ஆயில் எக்ஸ்ட்ரா ஆயிலே கிடையாது. மற்றபடி வெஜிடபிள் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்குது. அது பீட்ரூட்ஸ்லாம் போட்டுருக்கனால ஹெல்த்தியாக செய்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா இதுவும் அது கூட சேர்ந்தது தான். இதுவும் ஃபேமஸ் தான் இங்கே. இது பேர் வந்துட்டு நொறுக்கல்னு சொல்லுவாங்க. பட்டாணி இந்த தட்டுவடையிலே பெரிய தட்டுவடை இருக்கும், அதையும் போட்டு உடச்சி போட்டுட்டு இதில் ஸ்பைசி சட்னி போட்டுட்டு ஆனியன், டொமேட்டோ, கேரட்டு, பீட்ரூட்டு, டொமேட்டோ எல்லாம் போட்டுட்டு இதில் லைட்டாக ஆயில் போட்டு பூண்டு, அதுவும் நார்மலாக கிடையாது, பூண்டை வந்து ஓவரே சோக் பண்ண அந்த ஆயில் யூஸ் பண்ணுவாங்க. அதை மேலே போட்டுட்டு பீனட்டு, சுண்டல் எல்லாத்தையும் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி போடுறது. இதுவும் சூப்பராக இருக்கும். இவன் சொல்ல இதில் கொத்து பரோட்டா ஃபீல் தான் மேலே நினைக்கிறேன். ஆனால் இப்போ மிரக்கறி கொத்து பரோட்டா சிமிலர் லைக் தட். வெங்காயம் எல்லாம் அள்ளி போட்டிக்கணும் பல்லரி. எனக்கு இந்த தக்காளி பச்சையாக சாப்பிட்டா எனக்கு ஒரு வயிற்று பிரச்சனை மாதிரி இருக்கு. நல்லா இருக்கும் சாப்பிட்டு போகிறது. அந்த சுண்டல் அந்த கச்சானோட எடுத்துனா இந்த சுண்டல் எடுக்கணும். கச்சான் மற்ற வெங்காயம் இந்த வெஜ்ஜீஸ் எல்லாம் போட்டு இப்படியான சாப்பாடு அந்த வயிற்றுக்கு வந்து பெருசாக
இது அதான் இது எதுவும் பண்ணாது நமக்கு சாப்பிட்டாலும் வெஜ்ஜி பியூர் வெஜ்ஜிஸ் தானே நமக்கு மற்ற ஆயிலி ப்ராடக்ட் சாப்பிட்றதுக்கு ஏன்னா இங்கே நிறைய பேர் வெஜிடேரியன்ஸ் இங்கே எந்த அளவுக்கு நான் வெஜிடேரியனோ அந்த அளவுக்கு வெஜிடேரியன்ஸ் இருக்காங்க வெஜிடேரியன்ஸ்க்கு இது நல்ல இதுதான் இது எவ்வளோ வருது இது இது 30 இது 30 60 அவரை போடுறேன் நல்ல ஒரு ஸ்நாக்ஸ் ஒரு குயிக் பைட்ஸ்க்கு இதுக்கு மேலே சாப்பிட்டா வந்து 200 ரூபா எடுத்துட்டு இது 60 வராது 60 260 இவ்வளோ டின்னர் முடிஞ்சது அவ்வளோதான் டின்னரே முடிஞ்சது வயிறு ஃபில் ஆகிட்டு இது சாப்பிட்டாலே வயிறு ஃபில் ஆகிடும் அது இதுக்கு மேலே சாப்பிட முடியாது நல்லா இருக்கும் வித்தியாசமாக இருக்கும் வந்து ட்ரை பண்ணுங்க அதோட எந்த கடையில் ட்ரை பண்ணணும்னு இருக்கு அந்தந்த கடையில் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் அந்த கடைக்கு போயிட்டு தான் ட்ரை பண்ணியால் தான் அத்தன்னைக்கு ஃபீல் கிடைக்கும் நீங்கள் எல்லா கடைக்கும் போயிட்டு நல்லா இல்லைங்கிறது அது இந்த கடைக்கு இந்த கடை கொஞ்சம் ஓகே என்னுடைய நேற்று நைட்டு நாங்கள் வந்திருந்தாங்க வந்து அப்படியே செக் பண்ணி பார்த்தோம் ஓகே பெட்டராக இருந்தது இங்கே க்ரௌட்ஸும் இருக்குது ஏன்னா இந்த இடத்துல இந்த ஏரியாவில் இதுதான் ஃபேமஸ் இந்த ரேஞ்சு அதை விட நம்ம அந்த நியூ பஸ் ஸ்டாண்ட் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் சைட் போய்க்கு அங்கே நிறைய கடைகள் இருக்கும் இதில் அந்த கொத்தமல்லி டேஸ்ட் அடிக்கல சாப்பிட நல்லா இருக்கு ஜஸ்ட் டேக் ஒன் பைட் பியூர் வெஜிடேரியன் தானே மரக்கறி ஃபுல் நல்ல பட்டாணி கச்சம் சுண்டல் பொட்டுக்கடலை எல்லாம் போட்டு வெங்காயம் நல்லா இருக்கு செட் சாப்பிட்டோம் சில்லி சாப்பிட்டோம் எல்லாம் சாப்பிட்டோம் வயிறும் அப்படியே full ஆயிட்டு டைம் இல்லை வந்து இப்படி ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாலே வந்து நைட்டு சாப்பாடு வந்து போகுது இவ்வளோ காலம் நான் இந்தியாவில் இருந்ததை பொறுத்த மட்டும் இந்தியாவில் வந்து சாப்பாட்டுக்கண்டு நீங்கள் பெருசாக செலவழிக்க தேவையில்லை என்னத்தை சாப்பிட்டாலாவது நீங்கள் சர்வே பண்ணலாம் ஒரு நாளைக்கு ஒரு ருபீஸ் இருந்தால் நான் 300 ரூபாய்னு சொல்லுவேன்னு பார்த்தேன் 100 ரூபாய் இருந்தால் சாப்பிடலாம்னு சொல்கிறேன் ஆனால் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ நிறையா அம்மா உணவகம் சம்திங் லைக் அந்த மாதிரி ஓப்பன் பண்ணியிருக்காங்க இதை விட பர்டிகுலர் சீப் அண்ட் ஃப்ரெண்ட்லியாக நிறைய கடைகள் இருக்கு அப்போ எங்களை தான் தெரியல நமக்கு தெரியல நாங்கள் போகிற கடையில் மதிய சாப்பாடு ஒரு ஃப்ரைட் ரைஸ் 100 ரூபா 120 ரூபா அப்படி இருக்கும் இப்போ நாங்கள் இப்போ இங்கே ஒரு சாப்பாடு 2 சாப்பாடோட போகுது 3 சாப்பாடு சாப்பிட இல்லாத அளவுக்கு வயிறு அங்கே ப்ரோசஸ் கூட கணக்காக வரும் கணக்கு போர்ஷன் வரும் மதியமே வந்து ஒரு ஃப்ரைட் ரைஸ் எடுத்து தான் 2 பேர் சாப்பிட்டுறாங்க அப்படியா இருக்கேக்கு அதோட சாப்பாடு சமைக்கிறதுக்கு என்ன செய்யலாம் ஆனால் திருப்பூரில் இறங்கி அங்கே சாப்பிட்ட சாப்பாடுலாம் நல்லா சமைச்சுது அந்த அதுக்கிட்ட இதுகள் மேபி போட்டிருக்காங்க போல அதுக்கு பிறகு எங்களுக்கு ஒரு இடத்துல சில இடங்களில் கடையில் சாப்பிட்டா நெஞ்சரிக்கிற ஒரு ஃபீல் அது ஒரு சில கடைகள்லாம் யூஸ்வலாக காமன் இஷ்யூ பண்ண எல்லா கடையும் இருக்கிறது தான் சரி வந்தால் நீங்கள் நம்ம இருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட இந்த வீடியோ ட்ரை செய்கிறோம் அப்படி தொடர்ந்து பாருங்க சேலத்தில் இருக்கிற விஷயங்கள் சரி தமிழ்நாட்டில் இருக்கிற விஷயங்கள் சரி இந்தியாவில் இருக்கிற விஷயங்களே கணக்கு இடங்களுக்கு போகிறோம் தமிழ்நாட்டை கடந்து அடுத்த ஸ்டேட் இந்தியாவின் தலைநகரம் அப்படி இப்படின்னு போகிறதுக்கு இருக்கிறோம் சந்தர்ப்பம் கிடைச்சா நீங்களுமே பாருங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்